فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் பின்பற்றுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை ஏனைய மார்க்கங்களிலிருந்து எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனித்தன்மை பெற்றிருக்கிறது என்பதை தகுந்த சான்றுகளோடு அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ரமலான் மாதத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் தோன்றிய ஒரு மாதம். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை அருளியதாக சொல்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இது குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் அப்பதான் இந்த உலகத்தில் மறுபடி அறிமுகம் செய்யப்படுதுன்னு அர்த்தம். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் சாதாரண முகமதாக இருந்தவர் இப்பதான் அல்லாஹ்வுடைய தூதராக ஆகிறார்கள் என்று அர்த்தம். இந்த குர்ஆன் உங்களுக்கு வரலன்னா அல்லாஹ்வுடைய தூதராக முடியாது. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த ரமலான் மாதம் என்பது இந்த உலகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம். குர்ஆன் அருளப்பட்டது நீங்க விளங்கிக்க கூடாது. குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இந்த மார்க்கம் அருளப்பட்டதுன்னு அர்த்தம். அறியாமையில மூழ்கி கிடந்த மக்களுக்கு சரியான ஒரு பாதையை அல்லாஹ் வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்ட மாதம் இந்த ரமலான் மாதம். அதனால்தான் இந்த இஸ்லாம் அருளப்பட்ட மாதமாக இருக்கிற காரணத்தினால்தான் குர்ஆன் அருளப்பட்ட அந்த தினத்தை 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். எதனால சிறப்புன்னு பாருங்க. உங்களுக்கு இஸ்லாம் எந்த மாதத்தில் வழங்கப்பட்டதோ, எந்த மாதத்தில் எந்த தேதியில் வழங்கப்பட்டதோ அந்த தேதி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மகத்துவமிக்க இரவு 1000 நாட்களை விட அல்ல 1000 மாதங்களை விட சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் எந்த மாதத்தில் இஸ்லாத்தை வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு அறிந்து கொள்வதுதான் பொருத்தமானதா இருக்கும். வேற வேற நாட்கள் அறிந்து கொள்வதை விட அல்லாஹ் எந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதத்துல தான் இஸ்லாத்தை நம்ம வழங்க ஆரம்பிக்கணும், இந்த மாதத்துல தான் இவரை அல்லாஹ்வுடைய நம்முடைய தூதரா நியமிக்கணும், இந்த மாதத்துல இருந்துதான் மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதை துவக்கணும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான அந்த மாதத்துல இஸ்லாம் எப்படியெல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காக நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். இதை கூட விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம சிரமப்பட்டு இந்த மார்க்கத்தை பெற்றிருந்தோம்னு சொன்னா விளக்காமலேயே இந்த மார்க்கத்தின் தனிச்சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நம்ம கஷ்டமில்லாம நமக்கு வந்திருக்குது. இஸ்லாத்தை தழுவுவதற்காக அதை பின்பற்றுவதற்காக பாரதூரமான ஒரு விலையை நம்ம கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை நம்புறதா இருந்தா உசுரையே கொடுக்கணும், இஸ்லாமிய வாழ்க்கையை நடத்துறதா இருந்தா தங்களை முழுசா அர்ப்பணிச்சுக்கணும், வீடு வாசலை இழக்கணும், சொந்த ஊரை விட்டு விரட்டப்படணும், பலவிதமான மனைவி மக்களை விட்டு பிரியணும், குடும்பத்தார பகச்சிக்கிறணும், இப்படி ஏராளமான சிரமங்களோடு இந்த வாழ்க்கை நெறிய அவங்க அடைஞ்ச காரணத்தினால இது எவ்வளவு முக்கியமான ஒரு நெறி, எவ்வளவு மகத்துவமான ஒரு வாழ்க்கை திட்டம் விளங்கி வச்சிருந்தாங்க. நமக்கு என்ன
நம்ம தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்துக்கு யாராவது வந்திருக்கிறோமா? கொஞ்சம் பேர் இருக்கலாம். விளங்கி அவர்களாக ஆய்வு செய்து அவங்களாகவே சிந்தித்து இதுதான் சரியான வழி அப்படின்னு வந்தவர்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய கொஞ்சம் சகோதரர்கள் இந்த சபையில் இருக்கலாம். மற்ற பெரும்பாலான 99% சகோதரர்களின் நிலைமை என்ன? நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களா இருந்தாங்க, அதனால நம்ம முஸ்லீம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவங்க வேற மாதிரி இருந்திருந்தா நம்மளும் வேற மாதிரி தான். விளங்கி ஆராய்ந்து சிந்தித்து இப்படி ஒரு வழிமுறைக்கு நம்ம வந்திருப்போமா? ஒரு கஷ்டமும் இல்லை. எதை நம்ம முப்பாட்டம் காலத்தில் யாரோ ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய மக முஸ்லீமா இருந்தாரு, அவங்க மக நம்ம முஸ்லீமா இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மார்க்கம் கிடைச்சதுனால தான் இதனுடைய சிறப்பும் விளங்கல, இதனுடைய தனித்தன்மை விளங்கல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எத்தனை மதங்கள் மாதிரி இது ஒண்ணு. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விளங்குது இதனுடைய தனித்தன்மை, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இதனுடைய சிறப்பு விளங்குது. விளங்குறதுனால தான் மேலை நாடுகளில் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அநாகரீகமும் ஒழுக்கக்கேடுகளும் அழிஞ்சு கிடக்கக்கூடிய மேலை நாடுகள்ல எல்லாம் அதை விட வேகமா இஸ்லாம் வளருது. ஒழுக்கக்கேட்டை விட வேகமாக இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இருக்கு மேலை நாடுகள்ல. இங்க என்ன நிலைமை? இஸ்லாத்தின் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இஸ்லாத்தினுடைய சிறப்பு விளங்க மாட்டேங்குது. எல்லா வகையிலையும் பிற மதத்தவர்களோடு எல்லா வகையிலையும் ஒன்னா இருக்க ஆசைப்படுறோம். அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு இருந்தா பரவாயில்லையேன்னு ஆசைப்படுறோம். எந்த அளவுக்கு தலைகீழா மாறிட்டோம்னு சொன்னா இது ஒவ்வொரு காலத்திலையும் உள்ளதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு உம்மத்தை கொடுத்தான். அந்த சமுதாயத்திற்கு நிறைய பாக்கியங்களையும் கொடுத்தான். கொஞ்சம் நெஞ்சம் பாக்கியம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு இம்மி கூட இஸ்லாத்தை விட்டு விலக மாட்டோம். அவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணுக்கு முன்னாடி கடலை பொளந்து காட்டுறான் அல்லாஹ். ஒரு பெரிய தீய சக்தி எதிர்த்து போராடி வெல்லுன்னு நம்மளாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண அல்லாஹ் போராடாமலே வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனை உள்ள மூழ்கடிச்சு மூத்தாக்கிவிட்டு இவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். கடலையை பிளந்தோன்னு சொல்றான். அப்ப கடலை பிளந்து வழிகாட்டி ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இவ்வளவு அற்புதத்தையும் அனுபவிச்ச பிறகு அந்த ஆளுக்கு பார்க்கிறாங்க, பல தெய்வ வணக்கத்தை வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஒரு பகுதியில். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இவ்வளவு பார்த்துப்பட்டு அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிட்டு அவன் நினைச்சான்னு சொன்னா தண்ணிய கூட விலைக்கு பாத தருவாங்கிறத கண் கூட பார்த்துட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இஜஅல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்கல, எனக்கு வேணும்லான்றாங்க. ஒரு பகுதிக்கு புறவை பார்த்து புட்டு ஒரே ஒரு சூப்பர் கடவுள் தான் இருக்கணும், அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிறத அனுபவத்தில் உணர்ந்துட்டு கண் கூட பார்த்துட்டு என்ன வல்லமை, என்ன ஆற்றல் அல்லாஹ்வுக்கு, எவ்வளவு பெரிய குதிரத்து, தண்ணியை பிளந்து ஃபிரௌனை அடிச்சு நம்மள ஒரு பைசா செலவு இல்லாம காப்பாத்தி விட்டானே அப்படின்னு எல்லாம் விளங்கிட்டு அப்பதான் கடலை விட்டு கடக்குறாங்க. அங்கனக்குள்ள பல தெய்வத்தை வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, இஜஅல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா. குர்ஆன்ல இருக்குது, இவர்களுக்கு மாத்திரம் நிறைய கடவுள் இருக்கிறது போல எங்களுக்கு நீ உண்டாக்கித்தா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப இந்த கஷ்டம் இல்லாம வந்ததுனால, எதனால? ஈஸியா தப்பிச்சுட்டாங்கல்ல. ஃபிரௌனை எதிர்த்து சண்டை போட்டு 4 பேர் 10 பேர் காலியாகி அதுக்கப்புறம் இங்க 4 மண்டை உடைஞ்சி 2 கை போய் இந்த இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. ஈஸியா எல்லாம் காப்பாத்தி விட்ட உடனே என்ன கேட்டாங்க? இஜஅல்லனா ஆலிஹத்தன் கமாலஹும் ஆலிஹா. இதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்ல கூட சில பேர் கேட்டாங்க. எல்லா காலத்திலும் இருக்கும் போல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது ஒரு மரம், ஒரு புனிதமான மரம் என்று அவங்க கருதி அந்த மரத்தில் அவங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி சில நேர்ச்சைகள் பண்ணுவாங்க. தொட்டி கட்டி தொங்க விடுறது, அவங்களுடைய கோரிக்கைகள் எழுதி கட்டி தொங்க விடுறது, அது மாதிரி ஒரு புனித மரம் யாரு இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளது. அதை பார்க்குறாங்க. அப்போ பார்த்துப்பட்டு அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்கு, நமக்கு ஒன்று தாங்களே அப்படின்னாங்க. அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும் கமாசுய மூசா மின் கபுலு. முந்தி மூசாட்ட கேட்டாங்களே அந்த மாதிரியாட கேட்க பார்க்குறீங்க நீங்க? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய தூதரிடத்தில் மூசாவிடத்தில் அவர் சமுதாயம் கேட்டது போலவா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அப்ப தனித்து அல்லாஹ் பிரிச்சு எடுத்து கொண்டு வந்தாலும் இல்ல இல்ல அது மாதிரி தான் எங்களுக்கு வேணும், நம்ம மனநிலை அப்படி இருக்குது. அதனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கையில காதல் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணா, அவன் மட்டும் தேர் ஓட்டுனால எனக்கு இந்தா கேட்டான். நம்ம ஆளு இந்த வச்சுக்க சந்தனம் கொடு. எப்படி வருதுன்னு பாருங்க நிலைமை. அட நம்மளை பார்த்துட்டு அவன் ஈர்க்கப்பட்டு இங்க வரணும்.
இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மார்க்கம்னு கேட்டா அதை நாம பின்பற்றி சுத்தமா பின்பற்றி நடக்கிறத பார்த்துட்டு இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு நெறியா, இப்படி ஒரு கொள்கையா, இப்படி ஒரு கோட்பாடா அப்படின்னு அவன் பார்த்து கூட்டம் கூட்டமா இங்க வரணும். நிலைமை என்ன தெரியுமா? அந்த மோசமான நிலைமையை பார்த்துவிட்டு அது மாதிரி எங்களுக்கு வேணும் நம்ம கேட்கிறோம். எவ்வளவுக்கு தலைகள் நான் மாற்றி வச்சிருக்கேன். அப்ப இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு வழங்காதான காரணம். அவன் கொடிமரம் ஏத்தனா எனக்கும் கொடிமரம் கொடுன்றான், அவனும் கொடி ஏத்துறான் நம்மளை ஏத்துறானா இல்லையா? அவன் தேர் ஊர்வலம் விட்டா இவன் சந்தன கூடு ஊர்வலம் விடுறானா இல்லையா? அவன் அபிஷேகம் பண்ணுனா இவன் என்ன செய்யறான்? அவன் பால் அபிஷேகம் பண்ணானா இவன் சந்தன அபிஷேகம் பண்றேன்னு பண்ணத்தான் செய்யறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் உண்டியல் வச்சு கடவுளுக்கு காணிக்க செலுத்துறான்னு சொன்னா இவனும் அதே மாதிரி உண்டி கொஞ்சம் எல்லாம் அங்க இருந்து நம்மளை பார்த்து அவன் காப்பி அடிக்கிறதுக்கு பதிலா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த புனிதமிக்க மரத்தை கேட்டாங்களே அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இதேதான் எல்லாத்துலயும் அப்படி காப்பி. அவங்க பஜனை பாடினா எங்களுக்கு ஒரு பஜனை மௌலுது, அவங்க திதி தவசம் வச்சா நம்மளுக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா எல்லாம் 1 2 நம்ம இஸ்லாம் என்று கடைபிடித்து வரக்கூடியவைகள்ல 90% அங்கிருந்து காப்பி வைக்கிறோம். உண்மையில என்ன காப்பி அடிக்கிற அளவுக்கு அது சிறந்த தத்துவங்களா இல்ல. தேர் இழுக்கிறது என்பது கூடு இழுக்கிறது என்பது பெரிய உயர்ந்த தத்துவமா இல்ல. அதனால உலகத்துக்கு பெரிய சுபிட்சம் இருக்குதா இல்ல. அறிவுக்காவது ஒரு பெரிய அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இருக்குது அதுவும் இல்ல. பொருளாதாரத்தில் மிச்சம் இருக்குது அதுவும் இல்ல. இதை இழுக்கிறதுனால ஒரு வேற ஏதாவது ஒழுக்க பண்பாடுகளாவது வருதான்னு அதுவும் கிடையாது. எல்லா வகையிலையும் கேடு தரக்கூடிய தெரியுது. ஆனாலும் அதான் நம்ம விரும்புறோம். அதை பார்த்து பார்த்து அவங்க செய்யற மாதிரி என்ன செய்யணும் நமக்கு வேணும். அவன் என்னென்னலாம் பண்றாங்களோ மற்றவர்கள் வழிகேட்டில் இருப்பவர்கள் அத்தனை நமக்கு வேண்டும் என்று விரும்புறோம் பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு தந்திருக்கிற மார்க்கம் தனித்தன்மையான மார்க்கம், காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத மார்க்கம், எந்த கட்டத்திலையும் வளைஞ்சே கொடுக்காத மார்க்கம், வெட்டு 1 துண்டு 2 சொல்லக்கூடிய மார்க்கம். இதை விளங்காதாங்க காரணம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? இவங்களுக்கு விலங்குகளை இஸ்லாம்ங்கிறது மற்றது மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற சொல்லுது போல இருக்குது, எவ்வளவு நாளும் கொள்கையை விட்டு கொடுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு விளங்கி இருக்கிற காரணத்தினாலதான் எல்லா விதமான கோளாறுகளும் நம்மிடத்தில் இன்னைக்கு ஆழமாக வேரூன்றி இருக்குது. அதை நீக்கணும்னு சொன்னா இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்னென்ன, எந்தெந்த வகையில எல்லாம் இது தனிச்சே நிக்குது அதை விளங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நீங்க விளங்கிக்கணும் எப்போதுமே. ஏன்னா தனிச்சிறப்பு சொல்றதுக்கு முன்னாடி சில பீடிகையான செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பீடிகையான செய்தின்னா, நம்ம பிற மதத்து மக்களோட நம்ம வாழ்றோம். அவர்கள நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, நம்மோட அவங்க படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நம்மிடத்துல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறக்கூடியவங்களா இருப்பாங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, நமக்கு கடன் கொடுத்தவர்களாக நம்மிடத்துல கடன் வாங்கியவர்களாகவோ இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களோட பழகக்கூடிய நாம அவங்கள திருப்திப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு, இதனால எல்லாம் திருப்தி ஏற்படாது, திருப்திப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு நம்ம அதை இஸ்லாம்னு காட்டுறது கூட என்ன செய்வோம் அப்படி வெக்கப்பட்டுக்கிறோம். இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை அவங்க முன்னாடி செய்ய மாட்டோம். நம்ம தொழுகையை கடைப்பிடிச்சா நம்மளை வித்தியாசமா நினைச்சுக்கிடுவானோ. நம்ம ஆளு ட்ரெயின்ல போவான், குமுத ஆனந்த விடம்லாம் படிச்சுட்டு போவான், தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சு படிக்க மாட்டான். ஏன் படிச்ச 4 பேர் மாதிரியே பார்ப்பானோ, என்னமோ ஒரு ஆபாசமான புத்தகத்தை பார்க்கிற வெக்கப்படுவான. அப்படி வெக்கப்படுறான் எதை? தான் ஒரு முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வதற்கு, இஸ்லாமிய வணக்கத்தை செய்வதற்கு இவனுக்கு வெக்கமா இருக்குது, இஸ்லாமிய போதனைகளை கேட்பதற்கு வெக்கமா இருக்குது. இஸ்லாமிய முறை பிரகாரம் 4 முஸ்லிம் அல்லாத சகோதரர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லிம் வர்றான்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி வெக்கப்படுறான். இவங்க என்ன நினைக்குவாங்க? யாரு பக்கத்துல 4 பேர் மற்ற மதத்து மக்கள் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் வந்துருவான். வரும்போது என்ன பண்ணணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும்ல. சொல்லி ஏங்க இந்த சலாம் சொன்னீங்கன்னு அவன் கேட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னா அவனு சலாம் சொல்றவன ஆயிருவான். இவன் என்ன செய்யறான்? இது பயங்கரமான ஒரு கேவலமான காரியம் மாதிரி, அதுதான் நல்ல காரியம் மாதிரி. அவன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? இவன் தான் இவ்வளவு பண்றானே தவிர அவன் என்ன பண்றான்? இவனோட பழகக்கூடிய மற்ற மதத்து சகோதரன் நல்ல முஸ்லீமோட போயிட்டு இருப்பான். அவன் ஒரு கோயில் வரும், அவன் கரெக்டா இருப்பான். அவன் தன்னுடைய மதத்தை பேணுவதில் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் நமஸ்தேங்குவான், வணக்கம் காலில் வந்து கூட கும்பிடுவான். இது அவன் கேவலமா நினைக்கல. அதை கேவலமான காரியங்களை செய்பவர்கள் அதை கேவலமா நினைக்கல. அறிவுபூர்வமான காரியத்தை செய்யக்கூடியவனுக்கு கேவலமா இருக்குது. நம்ம சலாம் சொன்ன என்ன நினைச்சுக்கிடுவானோ,
நம்ம போடுற ட்ரெயின்ல தொழுதா நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பானோ, அவன் கரெக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவன் வைக்கப்படுறான். இவன் உன்னுடைய தொழுகையில என்ன அசிங்கம் இருக்கு? அப்படி பிறர் பார்த்து கேலி செய்யக்கூடிய அம்சம் அதுல என்ன இருக்குது? உன்னுடைய முகமன் கூறுவதில் என்ன குறை இருக்குது? நீ படிக்கக்கூடிய இஸ்லாமிய நூல்கள்ல என்ன அப்படி மோசமான கருத்துக்கள் இருக்குது? இஸ்லாமிய என்று காட்டுகிறது வெட்கப்படுவதற்கு என்ன இருக்குது? விளங்கலை இவனுக்கு. இஸ்லாமிய தத்துவத்தினுடைய சிறப்பு விளங்கலை. மற்றவர்கள் அவரவர்கள் நிலையில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளிக்கு பூஜை செய்வாங்க, அதை கொண்டாந்து இவனுக்கு தருவாங்க. தீபாவளிக்கு உள்ளது அவங்க வெட்கப்படுறது இல்லை. நம்ம வாங்க ரெண்டாவது விஷயம், அவங்க நிலையில அவங்க கரெக்டா இருக்காங்கல்ல. நீ உன்னுடைய இஸ்லாமிய நிலையை சொல்லக்கூடிய எத்தனை நிகழ்ச்சிகள் வருது, அதுல நீ எப்படி அறிமுகப்படுத்தினது உண்டா? இஸ்லாமிய பண்டிகைகளை பத்தி அவர்களுக்கு சொன்னது உண்டா? இந்த புனிதமிக்க ரமலானை பத்தி நம்ம அறிமுகப்படுத்தினது உண்டா? படுத்த மாட்டேங்கிறோம். அப்ப என்ன நமக்கு ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டா, எவ்வளவு அருமையான தத்துவத்தை வச்சுக்கக்கூடிய நாம அதை வெளிப்படுத்த வைக்கப்படுறோம். எல்லா வகையிலையும் இஸ்லாத்தை விட கீழ் நிலையில் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு சொந்தக்காரர்கள் அதை பெருமையோடவும் சந்தோஷத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் நம்ம இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் கோளாறு விளங்கிச்சு. உங்களுக்கு வழங்குதா? எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இது எவ்வளவு பெரிய அருமையான தத்துவம் நம்ம கையில இருக்குது, விளங்கல. கோழி குப்பையை கிளறக்கூடிய கோழிக்கு ஒரு மாணிக்க கல் கிடைச்சா அது மதிப்பு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதே நேரத்தில் அது அடகாத்து பொறித்த ஒரு கோழி குஞ்சு இருக்க, அதனுடைய மதிப்பு கோழிக்கு தெரியும். கோழி குஞ்சையும் மாணிக்க கல்லையும் எடை போட்டா எத்தனை பணம் வித்தியாசம்? கோழி குஞ்சு 50 காசுக்கு விற்கிறான், இந்த கொண்டாந்து இறக்கி கலர் கலரா அடிச்சு. அதான் கோழி குஞ்சுடைய மதிப்பு. அந்த குஞ்சுக்கு அந்த தாய் பெத்த அது 20 நாள் 22 நாள் அடகாத்ததுனால கஷ்டப்பட்டுச்சான் அது, அதனால அதுமே மதிப்பு. அது வயிற்றுல இருந்து வந்தது கூட இல்லை, எந்த முட்டையும் வேணாலும் அடகாத்துரும். வயிற்றுல இருந்து வந்தது கூட இல்ல, ஒரு 22 நாள் கஷ்டப்பட்டுச்சான், அடகாத்துச்சான். அடகாத்த காரணத்துக்காக வேண்டி அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியுது. அதை விட லட்சம் மடங்கு மதிப்பு உள்ளது குப்பையில கிடந்த மாணிக்க கல்லு. அதை எவன் எடுத்தாலும் கண்டுக்கிறாரு. கோழி குஞ்சு பிடிக்க போனா அது கண்டுக்கிறோம். காரணம் என்ன? அதனால இந்த மாணிக்க கல்லு மட்டும் அர்த்தமா இல்ல, அது இந்த மாணிக்க கல் நம்ம குப்பையை கலரக்கூடிய கோழி மாதிரி நம்மள்ட்ட கிடைச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. கிடைக்கிற ஆள்கிட்ட கிடைக்கல, அதான் காரணம். அதனால இஸ்லாத்தினுடைய மகத்துவம் இருக்கு, இஸ்லாத்தினுடைய சிறப்பு ரொம்ப அறிவுபூர்வமான மார்க்கம். உலகத்திலேயே இப்படி ஒரு சித்தாந்தத்தை எவனாலும் எத்தனை வருஷம் முயற்சித்தாலும் கொண்டு வர முடியாது. ஒரு 5000 பேர் சேர்ந்து ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவுக்கு தீர்வு காணும்பதற்காக வேண்டி பல வருஷங்கள் உழைச்சா கூட இப்படி ஒரு சித்தாந்தத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த குறையும் சொல்ல முடியாம எல்லா வகையான ஒரு நிறைவுகளையும் கொண்டதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வரவே முடியாது. அப்படி ஒரு அருமையான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அருமையான மார்க்கம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் வாழ்க்கை நெறியை நான் முழுமையாக்கி உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஃபுல் முழுசு, எந்த குறையும் கிடையாது. அவ்வளவு முழுமையான வாழ்க்கை நெறிய உங்களுக்கு தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை நாமளும் விளங்குவதோட மற்ற மக்கள் மத்தியில் சிறப்பை எடுத்து சொல்லணும். அவங்களை விமர்சிச்சாதான் அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். சிறப்புகளை சொல்வதில் நீங்க சங்கடப்பட வேண்டிய தேவையே இல்லை. ரொம்ப அழகான நட்பு ரீதியாகவே இந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லலாம். அவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எப்படி எல்லாம் சிறந்து விளங்குது, எப்படி எடுத்தாலும் சிறந்து விளங்கும். எதை எடுத்துக்கிறோங்க? இஸ்லாத்தினுடைய கொள்கை, பிற மதத்து கொள்கை, இஸ்லாம் அந்த வகையில் சிறந்தான் விளங்கும். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு, மற்ற சமுதாய மக்களுடைய வணக்க வழிபாடு எடுத்துக்கிறோங்க, இது அந்த வகையில சிறந்துதான் விளங்கும். இஸ்லாத்தினுடைய அரசியல் சட்டம், மற்றவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அரசியல் சட்டத்தை எடுத்து பாருங்க, அந்த வகையில சிறந்துதான் விளங்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நடத்துற விவசாயம், இஸ்லாம் வகுத்து தந்த பொருளாதார கொள்கை, மற்றவங்களுடைய இதை ஒப்பிட்டு பாருங்க, அதுல இது மேலதான் நிற்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய மாதிரி குடும்ப வாழ்க்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய கூட்டு வாழ்க்கை, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அண்டை அயலாரோட அனுசரித்து வாழக்கூடிய வாழ்க்கை, சமூக எதை எடுத்து பாருங்க, அது தனியா தான் இருக்கும். எல்லா வகையிலும் நினைச்சிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். தந்துட்டு எல்லா வகையிலும் நீங்க தனிச்சே காட்டுங்க. எந்த அளவுக்குண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, தனிச்சு காட்டுறதுக்காக வேண்டி. இப்ப நம்ம பள்ளியாசலுக்கு போறோம், செருப்பெல்லாம் கழட்டி போட்டு தான் தொழுவ போறோம். செருப்பு போட்டு யாராவது போனோமா? போகல. ஆனா ஏன் போகல? செருப்பு போட்டு போறது பாவங்கிறதுக்காக நம்ம தவிர்க்கல. இடம் நல்ல சுத்தமா இருக்குது, காலில் முள்ளுக்குள்ள குத்துறது தானே செருப்பு, அதே சுத்தமா இருக்கும்போது எதுக்கு செருப்புன்னு வெளியே கழட்டி விட்டோம்.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த செருப்பு அணிந்து கொள்வது ஒரு கேவலமான ஒன்றாக மற்றவங்களால் கருதப்பட்டுச்சு, வேற சமுதாய மக்களால. அதாவது செருப்பு அணிஞ்சுக்கிட்டு கடவுளை பூஜிக்க கூடாது, செருப்பு அணிந்து கொண்டு இறைவனை தியானம் பண்ணக்கூடாது, செருப்பு அணிந்து கொண்டு இறைவனுடைய பெயரை சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும்னு இதை மாற்ற பண்றாங்க. நீங்க இந்த அவங்க செருப்பு அணிகிறது ஒரு கேவலமா நினைக்கிறாங்க, நீங்க செருப்பு போட்டு தொழுவுங்க, அவங்களுக்கு மாறு செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க, காலிஃபுல் யஹூத, நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்து செருப்பு போட்டுக்கிட்டு தொழுவுங்க. அவங்களும் ஒருக்கா தொழுது காட்டுறாங்க. அதுக்காக பள்ளிக்குள்ள செருப்பு போட்டு நீங்க போயிடக்கூடாது. இப்ப செருப்பு போடுற இடமா இருந்தால் செருப்பு எதுக்கு போடுவோம்? அசுத்தம் காலில் படாம இருக்கிறதுக்கு, கல்லு முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு போடணும். அப்படிப்பட்ட இடத்தில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் செருப்பு மாட்டிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம்? தொழுவலாம். செருப்புக்கும் தொழுகைக்கும் எந்த தொழுகைக்கு புனிதத்தன்மைக்கு எந்த இடையூறும் வராது அப்படிங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ தனிச்சு காட்டு, அவன் செய்யறதுக்காக சேர்ந்துட்டு போய் அனுசரிச்சுட்டு போயிடாத, உன்னை தனிமையா நீ எடுத்து காட்டிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லா வகையும் வெக்கப்படவே கூடாது. இதாங்க நாங்க இப்படிதாங்க நாங்க இருப்போம், இதுல எந்த குறையும் இல்லைங்க, இதான் கரெக்டான வழிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் வரணும். இது ஆமா இப்படிதான் செய்யறான் அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்க, வழங்க தலையை சொல்லிற அளவுக்கு கேவலமா ஒண்ணுமே இங்க கிடையாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மார்க்கம் என்பதை பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அம்சத்தை எடுத்துக்கிறோம். நிறைய சிறப்புகள் இருக்கு, ஒரு மாசம் பத்தாது. அவ்வளவு இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் எந்த மதத்திலும் இல்லாத, எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஏராளமான சிறப்பு தன்மைகள் இஸ்லாத்தில் உண்டு. அதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம எடுத்து ஆய்வு பண்ண போறோம். ஒரு அம்சம், அதாவது மதங்கள் இருக்குல்ல, எல்லா மதங்களுமே அந்த மதங்கள் நோக்கம், நல்ல நோக்கத்தை சொல்லுவாங்க. எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் ஏன் இந்த மதம் மனுஷனை அழிச்சு நாசமாக்குறேன்னு எவனா சொல்லுவானா? எந்த மதத்துக்காரனாச்சு இந்த மதத்தை நாங்கள் ஏன் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை எல்லாம் படுகொலியில தள்ளுவதற்கு தான் உருவாக்கணும் எவனும் சொல்ல மாட்டான். எல்லா மதத்துக்காரனும் நல்ல நோக்கத்தை தான் சொல்லுவான். அது உங்களை எல்லாம் பக்குவப்படுத்துறதுக்கு, உங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு, அக்கிரமங்களை எதிர்ப்பதற்கு, அதர்மத்தை ஒழிப்பதற்கு, அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, அப்படிங்கிறது தான் இந்த மதங்களை எல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதனாலதான் எல்லா மதமும் ஒரே ஒரு நதியை போல அது உள்ளது, ஒரே கடல்ல போய் சேரக்கூடியது, இப்படி எல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லி நல்ல நோக்கத்துல தான் எல்லா மதங்களும் சொல்றாங்க. என்னத்துக்குப்பா இந்த மதம்? நல்ல நோக்கத்துக்கு தான். சரி, நோக்கம் நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த மதங்கள் எதை ஒழிக்கிறதுக்கு வருதோ அதையெல்லாம் அந்த மதத்தை பயன்படுத்தியே செய்ய முடியுதா இல்லையா? உலகத்தில் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்கு மதம். ஆனால் மதத்தை பயன்படுத்தி அக்கிரமம் செய்யலாம். எந்த மதத்தை கொண்டு அக்கிரமத்தை ஒழிக்க போறோமோ அந்த மதத்தை பயன்படுத்தி கொண்டு, அந்த மத சித்தாந்தங்களை கொண்டு அக்கிரமத்தை செய்ய முடியுது. அந்த மதத்தை பேரை சொல்லியே சுரண்ட முடியுது. அந்த மதத்தின் பேரை சொல்லியே மக்களை ஏமாற்ற முடியுது. அந்த மதத்தின் பேரை சொல்லியே அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்க செய்ய முடியுது. ஆனா எதுக்கடா மதம்னு கேட்டா அறிவை வளர்க்கிறதுக்குன்றான், சிந்தனையை தூண்டுறதுக்குங்கிறான், நல்வழிப்படுத்துறதுக்குங்கிறான். அப்ப ஒரு நல்ல நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் எல்லா வகையிலையும் அந்த நல்நெறிக்கு எதிரான வாசல்கள் அடைச்சி வச்சிருக்கணும். அப்ப மதம் என்பது இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் எதுக்கு? நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு, உங்களை யாரும் ஏமாத்தாம இருக்கிறதுக்கு, நீங்க ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு, நீங்க பிறரை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு, ஒழுக்கமா வாழ்வதற்கு, பண்பாட்டோடு திகழ்வதற்கு, இப்படின்னு சொல்லி இஸ்லாம் ஒரு நல்ல நோக்கத்தை சொல்லுது. ஆனா சொல்லிட்டு இந்த மதத்தை சொல்லி எந்த காலகட்டத்திலையும் எவனும் ஏமாத்த முடியாது, எவனும் சுரண்ட முடியாது, எவனும் அடுத்தவர்களுக்கு இந்த மதத்தின் பெயரை சொல்லி அநியாயம் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஏராளமான அணைகளை போட்டு தடை செஞ்சு வச்சிருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இந்த சிறப்பு உலகத்தில் எந்த மார்க்கத்தும் கிடையாது. ஆன்மீகத்தின் பெயரால, மதத்தின் பெயராலேயே சுரண்டுறான் பாருங்க. எங்க சுரண்டல? இன்னைக்கு பாருங்க, ஒரு மதத்தினுடைய புனிதமான தலைவர்னு ஒருத்தர் வந்துருவார். மதத்தின் பெயரெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை, எந்த மதமா வேண்டாலும் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை வேண்டாலும் எடுத்துக்கிறங்க. அந்த மதத்தில் ஒரு பெரியார், அந்த மதத்துக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், பல பேர் இருப்பாங்க. இந்த பெரியவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த மதத்தை வைத்துக் கொண்டு அவர் நல்ல வசதியா இருப்பார். எதனால் வசதியா இருப்பாரு? தொழில் செஞ்சு வசதியா இருப்பாரா? இல்ல.
வியாபாரம் பண்ணி இருப்பாரா? செய்ய மாட்டாரு. மூட்டை தூக்குவார், அதுவும் தூக்க மாட்டாரு, ஒன்னும் செய்ய மாட்டாரு. அவருக்கு நிறைய கோடி கோடியா செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த செல்வம் சேருவதற்கு எது காரணமா இருக்கும்? மதம் தான் காரணமா இருக்கும். அவர் அந்த மதத்தின் தலைவராக இருக்கிற காரணத்தினாலேயே அவர் கோடீஸ்வரரா இருப்பார், அவர் லட்சாதிபதியா இருப்பார், அவர் மக்கள்கிட்ட கோடி கோடியா காணிக்கைகளை பெறுவார். கொஞ்சம் வெக்கத்தை மானரோசம் இல்லாதவனா இருந்தா வேற மாதிரி அனுபவிப்பான். இந்த மதத்தின் தலைவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு வேற மாதிரியான கெட்ட செயல்கள் ஈடுபடுறது போறது, எல்லாத்தையுமே பெண்களை ஏமாத்துறது எல்லாம் நடக்குது. அப்ப எதுக்குப்பா இந்த மதத்தை நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம கேட்கிறோம், மதம் எதுக்குன்னு சொன்னீங்க? எங்களை பக்குவப்படுத்துறதுக்கு. அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவராக இப்படி இருக்காரு. மதத்தை சொல்லித்தானே அவர் இப்படி செய்யறாரு, மதத்தின் பேரால தானே சுரண்டாரு. அந்த மதம் தானே அவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்குது. அவங்க பெரிய தலைவர், தெய்வம் ஆகிட்டாங்க, அவங்க எந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்க இப்படி கையை காட்டி இப்படி ஆசி பண்ணினாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற அந்தஸ்தை வழங்குறது மதம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுது தெரியுமா? எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதன் மனிதன் தான். மனிதன் ஒரு கட்டத்திலையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் கடவுள் தெய்வீக அம்சத்தை பெறவே முடியாது இப்படின்னு ஒரு போடு போட்டுச்சுன்னு வைங்க, போட்டிருக்கு இஸ்லாம். எவனாச்சும் ஏமாறுறான்னா அவன் அறியாமையில ஏமாறுறான். அந்த மதத்தினுடைய அங்கீகாரத்தோட ஏமாறல. சில பேர் ஏமாத்துறான், அங்கேயும் இங்கேயும் ஏமாறுறான். அவன் இஸ்லாம் தெரியாதனால ஏமாறுறான். வேற வேற மார்க்கங்கள்ல ஏமாறுறது அந்த மதங்களை தெரிஞ்சதுனால ஏமாறுறாங்க. திண்டுக்கல் சாமியார்ல இருந்து இந்த தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு. நரபலி. இந்த நரபலி என்பது புதையலுக்காக நரபலி கொடுக்கலாம் என்ற சித்தாந்தம் இருக்க போய் தானே கொடுத்தான். ஒரு சித்தாந்தம் அப்படி ஒரு நடவடிக்கை, ஒரு நம்பிக்கை இருக்க போய் தானுங்க அது வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இன்னும் நடக்குன்னு தெரியாம இப்படி ஏராளமா நடந்துகிட்டு இருக்கு. அது குறிப்பிடலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மதத்தை சொல்லி இந்த மதத்தினுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய குருமார்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய பிரச்சாரர்களாக வரக்கூடியவர்கள், இந்த மதத்தினுடைய போதகர்களாக வரக்கூடியவர்கள் இந்த மதத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது. முதல் சிறப்பு, தனிச்சிறப்பு. இது மாதிரி நிறைய இருக்குது. தனிச்சிறப்பு என்ன? எந்த கட்டத்திலையும் சரி மனுஷன் மனுஷன் தான், கடவுள் கடவுள் தான். அவன் காலமெல்லாம் தலைகீழ நின்று வணங்கினாலும் சரி மனுஷன் தான். அல்லாவுக்கு நெருக்கமான நபியா இருந்தாலும் சரி மனுஷன் தான். நபியிலேயே சிறந்த நபி மனுஷன் தான். ஏராளமான அற்புதங்கள் அவர் மூலமா நிகழ்ந்துச்சு மனுஷன் தான். அதிசயமா அவர் பிறந்தாரு மனுஷன் தான். அவர் பிறப்பு அதிசயமா இருக்குது, அப்போ மனுஷன் தான். அவர் இறப்பு அதிசயமா இருக்குது, அப்போ மனுஷன் தான். அவர் வாழ்க்கையில எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு, அப்போ மனுஷன் தான். எந்த சந்தர்ப்பத்திலையும் கடவுள் செய்கிற காரியத்தை, கடவுள் தன்மையை எந்த மனிதரும் பெற முடியாது. இப்படி ஒரு போடு போடுவதுதான் மனிதர்களை அந்த மதத்தின் பெயரால் சுரண்டுவதும் தடுக்க முடியும். நீங்க எடுத்துக்கிறீங்க, திருமறை குர்ஆனை பூரா பிரட்டுங்க. எந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் தந்திருக்கிறானோ அந்த திருமறை குர்ஆனை புரட்டி பாருங்க. ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஈசா நபி உங்களுக்கு தெரியும். ஈசா நபியே அவர் அதிசயமா பிறந்ததுனால கடவுளுக்கு புள்ளன்னு கூட சொல்றாங்க ஒரு சாரார். இன்றைக்கும் கூட அவரை கடவுளுடைய மகன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்க? அவருடைய பிறப்பு அதிசயமான பிறப்பு, அதிசயமா பிறந்தார். அப்ப அதிசயமான முறையில் பிறந்த காரணத்தினால அவர் கடவுளுடைய மகன். பிறப்பு மட்டும் அதிசயம் இல்ல, அவர் வாழ்க்கையில் ஏராளமான அதிசயம். கண்ணு தெரியாதவனுக்கு கண் பார்வை கொடுக்கிறாரு, இருக்குது, குர்ஆன்ல இருக்கத்தான் செய்யுது. சில நேரத்தில் இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தாரு, குர்ஆன்ல இருக்குது. குஷ்டரோகிகளுடைய குஷ்டத்தை நீக்கினாரு. உப்ரிவுல் அக்மஹ வல் அப்ரஸ பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பார்வை இழந்தவர்களுடைய பார்வையை நான் போக்குறேன், பார்வையின்மையை போக்குறேன், பார்வை கொடுக்கிறேன். குஷ்டரோகிகளுக்கு குஷ்டத்தை நினைக்கிறேன். உஹியில் மௌத்தா, இறந்தவர்களை கூட நான் உயிர்ப்பிக்கிறேன் என்றெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக திருமறை குர்ஆனிலேயே வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் ஈசா நபி போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. இப்ப இவ்வளவெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவரை கடவுள் குமாரன்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. ஒண்ணுமில்லாத ஆட்கள் நம்ம அவுலியா மகான்கிறவங்க இதையெல்லாம் பார்த்தா ஏன் சொல்லக்கூடாதுங்க?
அவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறாரு, அதிசயத்துக்கு மேல அதிசயமாக அவர் பாட்டு நிகழ்த்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்குமோ, மனிதத்தன்மையே இழந்துட்டார இவரு, ஒருவேளை கடவுள் தன்மை வந்திருக்குமோ, அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு வருது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? பாருங்க, அவன் பயன்படுத்துற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். எந்த நேரத்திலையும் நான் கடவுள் வேற மனுஷன் வேறதான், இதெல்லாம் ஏன் வல்லமையை காட்டுறதுக்கு செஞ்சு காட்டுவேன். ஈசாவுடைய வல்லமையா? அவர் பிறந்தார்னா அவர் பிளான் பண்ணி, அவர் திட்டமிட்டு, நம்ம தகப்பன் இல்லாம தான் பிறக்கணும் ஐடியா பண்ணி அப்படி பிறந்தாரா? அவர் பிறந்தார்னா பிறக்க வச்சவனுக்கு பெருமையா, பிறந்தவருக்கு பெருமையா? இந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான், கம்ப்யூட்டருக்கா பெருமை? அதுல அது செஞ்சான அந்த மனுஷனுக்கு பெருமை. இது அவன் செஞ்சதுனால பல வேலைகள் செய்யுது. உருவாக்குனவனுக்கு பெருமையா? இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன சக்தி தெரியுமா? அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நிகழ்த்தி காட்டி இருக்கிறான்னு சொல்லி அவன் பெருமையை காட்டுறதுக்கு தான் இதை அல்லாஹ் செஞ்சு காட்டினானே தவிர இவருக்கு கடவுள் தன்மை கொடுக்கறதுக்கு செஞ்சு காட்டல. அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, ஒரு இடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்ல சொல்றான்? ஈசா நபியை கடவுளுடைய குமாரர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் சொல்ல சொல்றான். ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷைஆ இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மர்யம வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ. நபியே நீங்கள் போய் கேளுங்க, இந்த மரியமுடைய மகன் இருக்கார மசீஹ், மசீஹ்னா ஈசா, ஈசாவையும் அவருடைய தாயார் இருக்காங்களே மரியம் மேரி, அவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிச்சு நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனால் காப்பாற்ற முடியும் என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன கேட்க சொல்றான்? ஃபமை யம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து எவனுக்கு காப்பாற்ற முடியும்? இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்ன மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் இயேசுவையும், ஓ உம்மஹு, குர்ஆன் வசனம், இதெல்லாம் கதை இல்லை, அவருடைய தாயாரையும், ஒமன் ஃபில் அர்லி ஜமீஆ, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழித்து நாசமாக்க நான் தீர்மானித்து விட்டால் யாரால் காப்பாற்ற முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் அதிசயமா பிறந்திருக்கலாம், போட்டு ஒரு மிதிச்சு விடுவான், ஒழுங்கா இருந்துக்க. நான் மிதிக்க நினைச்சேன்னா எவனாலும் காப்பாற்ற இயலாது. என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணன்றானா இல்லையா? மரியம் அதிசயமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம், அவங்களையும் போட்டு நாசமாக்க நினைச்சா ஆக்கி போடுவேன். நாசமாக்குறா என்ன அர்த்தம்? நரகத்தில் போடுறதுதான். நான் முடிச்சு, ஏன்னா ஏற்கனவே மரியம் தான் இறந்து போயிட்டாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அருளப்படுற காலத்திலேயே மரியம் இறந்துட்டாங்க. அப்ப அழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த மறுமை பேரு, மறுமை வாழ்க்கையை அழிக்கிறது. அப்ப அவர்களை நான் நரகத்தில் தூக்கி போடணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு சொன்னா எவனும் காப்பாற்ற முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் ஏன் வல்லமையை காட்டுறதுக்காக சில ஆட்கள் மூலமா சில செஞ்சு காட்டினா அவரே கடவுள் நினைக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். நான் என்னுடைய பவரை காட்டுறதுக்கு சில காரியங்கள் செய்வேன், மனுஷன் மூலமா தான் செஞ்சு காட்டுவேன். அதுல இருந்து ஏன் ஆற்றலை விளங்கணுமே தவிர அவர் ஆற்றல் நினைச்சுக்கிட்டு போனீங்க, நடக்கிறது வேற, தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. அதனுக்கு அர்த்தம், இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் எவ்வளவு கவனமா அந்த மார்க்கம் எவ்வளவு அஸ்திவாரம் போடுதுன்னு வைங்க. அப்ப இயேசுநாதருக்கே கடவுள் சக்தி வந்துருச்சு நினைக்க கூடாதுன்னா, இங்க 1.5 முழத்துக்கு ஜிப்பா போட்டுட்டு வந்தவன கடவுள் சக்தி வந்துருமா? பச்சை தலப்பா கட்டினவன உள்ளத்தை ஆளக்கூடிய சக்தி வந்துருமா? அறிஞ்சுக்கிற சக்தி வந்துருமா? சிந்திச்சு பார்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் கேளுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், யூனுஸ் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய எத்தனையோ நபிமார்கள், அவர் ஒரு நபி. அவர் என்ன பண்றாரு? ஒரு சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுப்பப்படுறாரு. போய் பண்றாரு, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, கண்டதை வணங்காதீங்க, பெரிய சமுதாயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது நிறைய மக்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர் முக்கியமான ஆளு. எவ்வளவு மக்கள் கேட்டா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அவரை தூதரை அனுப்பணும். அந்த காலத்தில் 1,00,000 இன்னைக்கு 200 கோடிக்கு சமம் பழங்கணும். அந்த காலத்தில் மொத்த மக்கள் தொகை 5-6 லட்சம் தான் இருந்திருக்கும். அப்ப யூனுஸ் நபி எவ்வளவு இருக்கலாம் அனுப்புனானா? அர்சல்நாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு நாம் அவரை தூதராக அனுப்பி வச்சோம். இப்போ பெரிய கூட்டத்துக்கு அல்லாஹ் நபி அனுப்பி வைக்கிறான். அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் என்ன பண்ணுறாரு? அந்த காலத்தில் ஒரு நபி இப்படி பண்ணுவாங்க, அல்லாஹ் அப்படி ஒரு அந்த உரிமையை வழங்கியிருந்தான்.
ஒரு அளவுக்கு மேலே போனவுடனே அதெல்லாம் தாங்க முடியும், அவங்களுக்கே தாங்க முடியலன்னு தோணும். ஒரு அளவுக்கு தானே நமக்கே தோணுது, சாதாரண நமக்கு தோணுது. அவங்களுக்கு இறை தூதர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அதிகமாக தாக்கு பிடிப்பாங்க. நம்ம 10 நாளில் கலைஞ்சு போனோம்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்கும்னு வைங்களேன். எவ்வளோ சொல்லி கிள்ளி பார்த்து ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். அப்போ யாரெல்லாம் நீ பார்த்துக்க, இனிமேல் சரி வர மாட்டாங்க, நீ பார்த்து நீங்கள் நம்ம பண்ணிவிடு, திருந்துற மாதிரி தெரியலை, இதுக்கு மேலே என்ன போட்டு கத்துறது, வர வேணாம் வந்தாச்சு, இனி எவனும் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை, ஒருத்தன் வரமாட்டாங்கிறது உனக்கு தெரியுமே, ஆனால் இவங்களை நாசமாக்கி போடு, துவா செஞ்சு விட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி துவா செஞ்சாரு ஒரு காலத்தில். அதே மாதிரி யூனுஸ் நபியும் துவா செஞ்சுட்டார். ரொம்ப முக்கியமான சம்பவம் இது, குர்ஆன்ல உள்ள சம்பவம் தான், இதெல்லாம் கதையே கிடையாது. அப்ப அவர் துவா செய்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சரி அவங்க நாசமாக்கிடுவோம், நீ ஊரை விட்டு காலி ஆயிரும். ஏன்னா அந்த ஊருக்கு அதான் வரும்போது நீ நினைச்சது நாசமாயிடக்கூடாது. அதனால உன் ஆட்களை கூட்டிக்கிட்டு எத்தனை பேர் உன்னோட வந்தாங்களோ அந்த மக்களை அழைத்து கொண்டு நீ ஊரை காலி பண்ணிரு. காலி பண்ணி போயிட்டார். போனா இந்த மக்கள் பார்க்குறாங்க, அதாபு வர்ற அறிகுறிலாம் தெரியுது. யூனுஸ் நபி சொன்ன மாதிரி மேகம் திரண்டுக்கிட்டு வருது, அப்படி ரத்த சிகப்பா மாறுது வானமெல்லாம், இது மாதிரி சில அறிகுறிகள்லாம் வருது. அப்போ அந்த மக்களுக்கு வந்து பற்றுச்சு, ஆஹா நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோமே, அந்த ஆள் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அவர் சொன்னபடி இந்த அதாபு வரப்போகுது, அப்போ நம்ம இந்த நேரத்துலையும் திருந்தலைன்னு சொன்னால் நம்ம அழிஞ்சு நாசமாயிருவோமே. எல்லாம் கையேந்த ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் நாங்கள் தெரியாமல் நடந்துட்டோம், யூனுஸ் நபி சொன்னது கரெக்டு தான், நீ ஒரே கடவுள் தான், நாங்கள் உன்னை இனிமேல் வழிபடுவோம், நாங்கள் யூனுஸா உன்னுடைய தூதராக ஏற்றுக்கிறோம், உன்னைய கடவுளாக ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு இந்த வேதனையை விட்டு நீ காப்பாத்திரு கேட்குறாங்க. எல்லாம் காப்பாற்றி விட்டான். வர இருந்த அதாப விலைக்கு சாதாரண நார்மலான நிலைமைக்கு ஆக்கிட்டான். இவர் போனவர் ஆமாம் தொலைஞ்சிருப்பாங்க, அவர் கொடுத்த தகவல் தானே, நாசமா போயிருப்பாங்க, ஒரு பைய இருக்க மாட்டான், போய் பார்க்குவோம் வர்றாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. வந்தா அங்க ஜேஜேன்னு இருக்குது. எட்டி பார்க்குறாரு, ஊரே விழா கோலம். ஏன்னா அழிவுலேருந்து காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு ஒரே சந்தோஷமா மக்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணனு, அல்லாஹ்வுக்கு இவர் உத்தரவு போடலாமா, அல்லாஹ்வுடைய தீர்ப்புல அதிருப்தி காணலாமா, அல்லாஹ் என்ன என்னன்னு அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இவர் என்ன பண்றார், நபி தான், கோபம் வருது. யார் மேல கோபம், அல்லாஹ் மேல கோபம் வருது. நான் சொல்லல, இது அல்லாஹ் அப்படி சொல்றான். வதன்னூனி இذهب مغاضبا فظن ان لن نقدر عليه. இந்த மீன் வயிற்றில், அவர் பேரை கூட அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான். நூன் என்றால் மீன், தன்னூன் என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர். அவர் மீன் வயிற்றில் இருந்ததனால அவருக்கு அந்த பேரு. அவர் பேரை அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த இடத்துல. வதன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தார அந்த ஆளு இذهب مغاضبا, என்னோட கோச்சிக்கிட்டு போறாரு, என்னோட கோச்சித்து கொண்டு போகிறார். فظن ان لن نقدر عليه, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். கோவிச்சுக்கிட்டு எங்க போயிருவாருங்கிற, என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு வேற உலகத்துக்கு போயிருவாரா, வேற ஒரு கடவுள்கிட்ட போயிட முடியுமா, வேற ஒரு கடவுள் படைச்ச வேற ஒரு கிரகத்துக்கு போயிட முடியுமா அவரால்? அப்ப என்னோடு கோவித்துக் கொண்டு எங்க போறாரு, அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டார். அதனால என்ன பண்ணுன, ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதனால இருள்களுக்கு மத்தியில வச்சு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். அந்த ஆள் பண்ண வேலைக்காக வேண்டி கடல்ல தள்ளப்பட்டு மீன் வயிற்றுல போய் இருந்து அந்த இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, எல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், உன்கிட்ட போட்டிக்கு வர்றேனே, நீ என்ன வேண்டாலும் செய்வ, ஏன் சொல்ல கேட்க நீ அடிமையா எனக்கு, நீ என்ன நினைக்கிற அதை செஞ்சு காட்டக்கூடியவன், அதுக்கு கட்டுப்படக்கூடியவனா தான் நான் இருக்கணும், நான் உன்னுடைய அடிமை தான், தூதர் தான், நான் என்கிட்ட சொன்னபடி என் நடக்கலன்னு நான் கோச்சிக்கிட்டு போறேன். யூனுஸ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மள்ட்ட சொல்லிவிட்டு என்ன அர்த்தம், அப்ப என்ன நினைச்சிட்டா அல்லாவுக்கு மேல பெருசா ஆகிறா, அதான் கோபம் அல்லாவுக்கு. அதுக்கு தான் கடுமையான கோபம். எந்த அளவுக்கு கோபம் வருதுன்னாங்க, அல்லாவுடைய கோபத்தை பாருங்க. இந்த மனுஷனுக்கு கடவுள் தன்மை கொடுத்தா நபியா இருந்தாலும் சரி மிதிச்சு போடுவான். எப்படிப்பட்ட வார்த்தை, லவ்லா அந்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் அராய் வஹுவ மதுமூம். என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் வெட்ட வெளியிலே கேவலமான நிலையிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். யூனுஸுக்கு போனா போது நான் அருள் செய்யல என்று சொன்னா அவர் செஞ்ச தப்பு சாதாரண தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான், சாதாரண வேலை செய்யல அவர், நான் என்னுடைய தூதரை நியமிச்சிருக்கிறேன்,
என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமையா இருக்க வேண்டியவர் என்னமோ அவருக்கு என்னமோ விசேஷமா இருக்கு நினைத்து கொண்டு என்கிட்ட போட்டிக்கு வர்றாரு. அவரு அல்லாஹ் கேட்கிறான், லனுபீத பில் அராயி வஹுவ மதுமூம். குர்ஆன் வசனம், இதெல்லாம் கதை இல்ல, இதுவும் குர்ஆன் வசனம் தான். வெட்ட வெளியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். எந்த நிலையிலையா? வஹுவ மதுமூம், இழிந்த நிலையில், கேவலமான நிலையில தூக்கி போட்டிருப்பேன். நுபுவத்தையும் பறிச்சு அவமானப்படுத்தி கேவலமாக்கி தூக்கி எறிஞ்சிருப்பேன். போனா போதுன்னு ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன் என்றாலும் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான், தேர்ந்தெடுத்து கொண்டான். நல்லடியார்கள் ஒருவராக நான் ஆக்கிவிட்டேன், தௌபா செஞ்சதுனால, மன்னிப்பு கேட்டதுனால அப்படிங்கிறான். சிந்திச்சு பாருங்க, இப்படி ஒரு மார்க்கம் உலகத்தில் எங்கேயாச்சும் உண்டா? என்னமோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டவன அவன் என்னமோ கடவுளுங்கிறான், என்னமோ ருத்ராட்ச கொட்டையை மாட்டினவன நீங்க தான் எல்லாங்கிறான். ஒரு அதிசய மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டு உண்ணவன்ட்ட நடக்கல. நம்மளை மாதிரி திங்கிறான், நம்மளை மாதிரி குடிக்கிறான், நம்மளை மாதிரி பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்றான். நம்மளை விட சொகுசான வீடுகள் அவனுக்கு தேவைப்படுது, நம்மளை விட சொகுசான படுக்கை தேவைப்படுது, நம்மளை விட சுவையான பானங்கள் தேவைப்படுது, நம்மளை விட ருசியான உணவுகள் அவனுக்கு தேவைப்படுது. நம்மளாச்சு சில துன்பங்களை சகிச்சுக்கிடுவோம், மழை வெயிலையெல்லாம் அவனுக்கு சகிக்க முடியாது. என்ன அப்படி பழைய இருக்கிறான ஆன்மீக குருவுல அவனுக்கு நம்ம அளவு கூட அவனுக்கு முடியாது. இப்படி ஆயிரக்கணக்கான பலவீனங்களை வைத்துக்கொண்டு அவனுக்கு பின்னாடி போறோமே, கடவுள் நினைக்கிறோமே, நினைத்து ஒவ்வொரு மதத்தில் ஏமாத்துறான். இந்த மதம் அந்த மதம் பாக்கி கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீக தலைவர்களும் இந்த மதத்தை வைத்து சுரண்டி இருக்கிறான், சம்பாரிச்சிருக்கிறான், கோடீஸ்வரன் ஆக்கி இருக்கிறான், பெண்கள் கற்ப சுரையாடி இருக்கிறான், சொத்துக்களை சுருட்டி இருக்கிறான், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். எல்லாம் எதை வச்சு செஞ்சிருக்கிறான்? அவன் சார்ந்திருக்கிற மார்க்கத்தை சொல்லி தான் அவ்வளவு பண்ணணும். எப்படிப்பட்ட அணை தெரியுமா? போங்க தொடர்ந்து நடத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பேசுறதுக்கெல்லாம் பீஸ் கிடையாது, இந்த செலவுக்கு தான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப எதுக்கு இதை நல்லா கவனித்து வச்சுக்க சிந்திக்கணும் நீங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாறு எவ்வளவுக்கு பெரிய நபியா இருந்தாலும் சரி, பெரிய சிறந்த நபியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனதை பொருந்தி ஆகணும். அவருக்கு தெய்வீக அம்சம் கிடையாது, அவருக்கு அதிகாரம் கிடையாது, அவர் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய பவர் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா அதை சொல்லுதா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண, இது எதுக்கு இதை சொல்றேன்? இப்படி ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருக்குமே, ஆனால் மதத்தினால ஏமாற்ற முடியாது. இந்த நம்பிக்கை எல்லா மதத்திலையும் வந்துருச்சுன்னு வைங்க, மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான். ஒரு கட்டத்திலையும் மனுஷன் கடவுள் தன்மை வராது. எங்க இப்ராஹிம் நபிக்கு மேலேயாங்க குர்ஆன்ல அதிகமாக புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு நபி இருக்கிறார் சொன்னா இப்ராஹிம் நபி தான். அதிகமான இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடப்பட்டிருப்பாரு. ஆனா அதிகமான தகுதியோடு சொல்லப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டவர் இப்ராஹிம் நபி தான். அவர் அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து எந்த அளவுக்குன்னா கலீலுங்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. மனுஷனை போய் கடவுள் ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? ஃப்ரெண்டுங்கிறான். கலீல்னா ஃப்ரெண்ட். அப்ப அதாவது ஃப்ரெண்டு தான், அதாவது ஃப்ரெண்டுன்னா சமமாயிருச்சுல. அதாவது யாரையுமே அல்லாஹ் ஃப்ரெண்டு நண்பன் சொன்னதே இல்லை. ஒரே ஒரு ஆளை தான் சொல்றான், இப்ராஹிம. அப்படி நண்பன் சொன்னதுக்காக வேண்டி பவரை கொடுத்துட்டானா? நண்பன் சொன்னதுக்காக வேண்டி தெய்வீக அம்சம் வந்துருச்சா? நண்பன் சொன்னதுக்காக வேண்டி அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடிஞ்சா? இல்ல. அவருடைய தகப்பனார் ஆசர், அவர் ஒரு கொள்கை, இவர் ஒரு கொள்கை. எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், கேட்கல. கடைசியில் என்னாச்சு? இவரு தொலைஞ்சு போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உனக்காண்டி கடவுள்கிட்ட அல்லாட்டவன் நான் பாவம் பண்ணி கொண்டா தேடுறேன், என்ன செய்யறது, சொல்லு கேட்க மாட்டேங்கிறிய அப்படின்னு மகங்காரரு தகப்பனாருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்து அல்லாஹ் எங்க அத்தாவை மன்னிச்சிருங்கிறார். அல்லாஹ்க்கு ஏறிக்குது கோபம், பொறுக்க மாட்டான். என்ன மன்னிக்கிறதா? இணை வைக்கிறவன மன்னிக்கிறதா? கடவுளுக்கு பல கடவுள் இருக்குன்னு துணையை கற்பிக்கிறவன மன்னிக்கிறதா? உங்க அத்தாங்கிறவன மன்னிக்கிறதா? அது நடக்காது, அது நடக்காது. நண்பனுங்கிற அதெல்லாம் வேற, சும்மா ஃபார்மாலிட்டி. நண்பன் நண்பன் என்ன கடவுளா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், மாகா இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வாதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுல் இல்லாஹி தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் தன் தகப்பனாருக்கு வாக்களித்ததனால தெரியாம பாவம் பண்ணி தேடி விட்டாரு. ஆனா எப்ப என் எதிரி என்று தெரிந்ததோ அதிலிருந்து விலகி கொண்டார். மாகாணலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன். எந்த நபியா இருந்தாலும் சரி, அவங்க இணை வைக்கக்கூடியவர்களுக்கு பாவம் பண்ணி கேட்க கூடாது
இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்ன பிறகு இப்ராஹிம் நபிக்கா வேண்டி அல்லாஹ் என்ன செய்யல, அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கல. அவ்வளவு வேணாமே, காபத்துல்லாவை கட்டுறாரு. அவருடைய சொந்த முயற்சியில் அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து ரொம்ப சொந்த முயற்சிகளை கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. கட்டிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. துவா செய்யும்போது என்ன கேட்கிறாருன்னா, ஒமின் துர்ரியத்தி, என் சந்ததிகளை எல்லாம் நல்லவங்களை ஆக்கி வை. அல்ல கேட்டுக்கிட்டானா, உன் சந்ததிங்க இருக்க ஆக்க முடியுங்கிறியா? அது நடக்காது. லாயனால அகதில் ஆலிமீன், இவர் கேட்கிறாரு சந்ததியெல்லாம் நல்லபடி ஆக்கிரண்டு. எனக்கு என் மகனுக்கும் கேட்டா அது ஓகே, நீங்க ரெண்டு ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நீ சந்ததிக்கெல்லாம் சேர்த்து நல்லவன் ஆக்க சொல்றியா? அது எப்படி ஆக்குறது? லாயனால அகதில் ஆலிமீன், என்னுடைய அந்த உறுதிமொழி அநியாயக்காரர்களை கட்டுப்படுத்தாது, உன் சந்ததியா இருந்தாலும் ஒழுங்கா நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டான்ல. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? இப்ராஹிம் நபியா இருந்தா கூட அவர் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கல, அவருடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்கல. அவர் அடிமையாத்தான் இருந்தார், அப்போ மனுஷனாத்தான் ஆக்கி வச்சிருந்தான். இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்துட்டா கூட அவர் மனுஷன்தான், கடவுளாக முடியாது, நினைச்சது செய்ய முடியாது, அவர் ஆசி வழங்கினதெல்லாம் பழிக்குங்கிறது கிடையாது. அல்லாஹ் காட்டினானா இல்லையா? நூஹ் நபியில இருந்து லூத் நபியில இருந்து எவ்வளவு சம்பவங்கள், ஒன்று ரெண்டா? நூஹ் நபி 950 வருஷ காலம், யாருக்கும் அவ்வளவு நாள் அல்லாஹ் கொடுக்கல. 950 வருஷ காலம் அவர் போய் பிரச்சாரம் பண்றார். பிரச்சாரம் மாத்திரம் லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1050 ஆண்டுகள் குறைவாக அந்த மக்களிடத்திலே அவர் பிரச்சாரம் செய்தார், வாழ்ந்தார். அவ்வளவு காலம் 950 வருஷம் கத்துன்னு கத்தி, அந்த காலத்துல எல்லாம் சாதாரண விஷயம், அறிவியலுக்கு ஒன்றும் எதிரானது கிடையாது. 950 வாழ்நாளுக்கு ஒரு நமக்கு முப்பாட்டம் காலத்தில் 100 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ 60 தாண்ட மாட்டேங்குது வண்டி. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் 40ல போயிடுவாங்க. இனி வரக்கூடிய நம்ம புள்ள குட்டி காலத்தில் எல்லாம் 40-45க்குள்ளேயே வயசாயிரும், முடிஞ்சு போயிருங்க. அப்படி போயிட்டு இருக்கு. இந்த உணவு முறைகள், மற்ற வேலையை வெட்டி மற்றெல்லாம் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அவன் நடந்தே போனான், பிரயாணம், கை குத்தல் அரிசி சாப்பிட்டான், எல்லாமே உழைச்சே செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்போ எல்லாம் எந்திர யுகம், உடல் உழைப்பு இல்லை. அதெல்லாம் அறிவியலுக்கு பொருத்தமானது தான். அவ்வளோ காலம் கத்துன்னு கத்துறாரு. பெத்த மகன் கேட்கலங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை பெத்த மகன் கேட்கல. பெரிய நபி தான், சிறந்த நபி தான். நீண்ட காலம் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தருக்கு நன்மை கிடைக்கும்னா அவருக்கு தான் கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோ பெரிய நபி மகங்கார ஏத்துக்கிறல. கப்பலை செய்ய சொல்லிட்டான், கப்பல் செய்யறாரு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, மேல இருந்து மழை கொட்டுது, கப்பல் மிதக்குது. மகன்கிட்ட பேசுறாரு, மகனே இப்போவாச்சும் சேர்ந்துக்கப்பா என்னோட, இதுக்கு பிறகுமா உனக்கு வேணும்? இந்த அல்லாஹ் அற்புதத்தை காட்டிதான் பாரு. மேல இருந்து கொட்டுன்னு கொட்டுது, பூமியிலிருந்து வெள்ளப்பெருக்கு வருது, அழியக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகுமாடா நீ இன்னமும் கொள்ளைக்கு வராம இருக்கேன்னு இருக்கிறாரு. அவன் என்ன பண்றான்? ரொம்ப தெளிவானவன் அவன். முடியாது. சாவி இலாஜபலின் யாசிமுனி மினல்மா, நான் மலை உச்சியில் ஏறி என்னை காப்பாத்திக்கிறேன், என்ன செஞ்சிருவான் வெள்ளப்பெருல போயான்டான். அந்த அற்புதத்தை கண்டா கூட முடியாதுதான். வந்துச்சு, வெள்ளப்பெருக்கு வருது. ஹால பைனகமுல் மௌஜ், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய அலை, மூழ்கி போயிட்டான். அப்ப கேட்கிறாரு, இன்னபுனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் மகன் என் குடும்பத்தில் ஒருத்தன் தானே. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக்க, இல்லையே உன் குடும்பத்தில் உள்ளவன் இல்லையே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு பிறந்தவன் குடும்பமா, அதெல்லாம் உன்னோட வச்சுக்க. நான் ஒரு நபியுடைய மகனாச்செல்லாம் செலவு காட்ட மாட்டேன். எனக்கு ஒழுங்கா நடக்கிறானா அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். ஏன் சொல்ல கேட்கிறானா, என்னை நம்புறானா, என்ன கட்டுப்பட்டு நடக்கிறானா, அதைத்தான் பார்ப்பனே தவிர உனக்கு மகனா இருக்கிறானா, உன்னை திருப்திப்படுத்துறானா, நீ சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யறானா, அது எனக்கு தேவையில்லை. அழிச்சுட்டான்ல. நூஹ் நபியுடைய மகனை அழிச்சானா இல்லையா? மகனை மட்டுமா அழிச்சான், பொண்டாட்டியும் சேர்த்து அழிச்சான். நூஹ் நபியுடைய பொண்டாட்டியும் சேர்த்துங்க. ஒரு கணவன், அதாவது யார் நம்ம நினைக்கிறோம் இந்த மகான்கள் பெரியார்கள் அவுலியாக்கள் நமக்கெல்லாம் சிபாரிசு பண்ணுவாங்க. ஒரு நபி கட்டின பொண்டாட்டிக்கு சிபாரிசு பண்ண முடியல. ஒரு சிறந்த நபி கட்டின பொண்டாட்டிக்கு சிபாரிசு பண்ண முடியல, பெத்த பிள்ளைக்கு சிபாரிசு பண்ண முடியல. அவனை திருப்திப்படுத்துற மாதிரி நடந்தால் மாத்திரம்தான் இந்த மார்க்கத்தில் வெற்றி பெற முடியும் அல்லாஹ்விடத்துல. வேற எந்த ஒரு உறவு நட்பு அது இது ஒன்னும் வலிக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லரபல்லாஹு மஸலல் இல்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா ஃபகீல துகுலன் நார மஅத் தாகிலீன். காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதற்கு 2 பெண்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான்.
எந்த 2 பெண்கள்? நூகுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் அல்லாஹ் மாடலா கொண்டாந்து காட்டுறான். இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? நூகு நபி, லூத் 2 நல்ல நபிமார்களுக்கு பொண்டாட்டிகளா இருந்தாங்க. காணத்தா தஹத் அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிகான 2 நல்ல மனிதர்களுக்கு மனைவியரா இருந்தாங்க. இருந்தும் காணத்தாகுமா, அவங்களுடைய கொள்கைக்கு மாறு செஞ்சாங்க. பலம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி செய்யா, அந்த 2 நபிமார்களும் இந்த 2 பொம்பளைங்களை காப்பாற்ற முடியல, அல்லாவிடம் இருந்து காப்பாற்ற முடியல. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களோடு சேர்ந்து நீங்க 2 பேரும் போங்கடின்னு சொல்லிட்டேங்கிறான்ல. 2 பொம்பளைகளையும் 2 நபிமார்களுடைய மனைவிகளையும் நரகத்துக்கு அனுப்பிவிட்டு உங்களால காப்பாற்ற முடியாது. நூகு நபிக்கு பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது, லூத் நபிக்கு அவர் மனைவியை காப்பாற்ற முடியாது. இப்படி ஒரு மார்க்குங்க எந்த ஒரு வாசலையா திறந்து வச்சிருக்குதா? எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய நபி, நபிமார்கள் தான் உள்ளதுல உயர்ந்த அந்தஸ்து. அதான் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. பல ஸ்டேஜ்கள் இருக்கும். சின்ன சாமியார், பெரிய சாமியார், பல மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இப்போ போப்பாண்டவர்ல இருந்து கீழே பல இருக்கு பாருங்க. அப்படி பல படித்தரங்கள் இருக்கும். இஸ்லாமிய அடிப்படையில் உயர்ந்த படித்தரமான ஆன்மீகம் எது? நபி தானே. இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் ஒருத்தர் கிடைக்கக்கூடிய ஆன்மீக நிலையில ரொம்ப உயர்ந்த நிலை எது? நபி, ரசூல், இறை தூதர் என்ற அந்தஸ்து. அந்த அந்தஸ்துக்கு நிகராக எதுவும் இல்லை. அப்போ உயர்ந்த ஸ்டேஜில் வந்தவர்களை கொண்டாந்து அல்லாஹ் காட்டி இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இவங்களே நினைச்சே செய்ய முடியாது, இவர்களுக்கே நான் தெய்வீக அம்சத்தை கொடுக்கல, இவர்களே மனிதர் தான் இருந்தாங்க. இன் குல்லு மன்பி சமாவாத்தி வல் அர்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, இந்த வானம் பூமியில உள்ள எவராக இருந்தாலும் என்னிடத்தில் அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் அல்லாஹ் சொல்றான். மறுமையில இறை தூதரா யாரும் வர முடியாது, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அங்க யாரா தான் வரணும்? அடிமையா தான் வரணும். இன்குள்ளு மன்பி ஜிப்ரீலா இருந்தாலும் சரி, வானத்தில் உள்ளவர்னா ஜிப்ரீல் வரைக்கும் தான், பூமியில் உள்ளவர்னா ரசூல்லா வரைக்கும் தான். இன்குள்ளு மன்பி சமாவாத்தி வல்லர்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, ரஹ்மானிடத்தில் அபுதுகளாகத்தான் வந்தாக வேண்டும். வானத்தில் உள்ள யாரா இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் சரி, அடிமையா தான் வந்து நிக்கணும். கையை கட்டி அல்லாஹ் நீ எஜமான அடிமை, நான் அப்படி நிக்க முடியாது, எல்லாம் அடிமை தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை, தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால், எந்த கட்டத்திலையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்தஸ்தில் வரக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது, கஷ்டம்தான் பட முடியும். இஸ்லாத்தை கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சோம்னா சிரமங்கள் வேண்டாம் கிடைக்குமே தவிர, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க முடியுமே தவிர, ஒரு கட்டத்தில் இதை சொல்லி ஏமாற்றி பிழைக்க முடியாது, மக்களை சுரண்ட முடியாது. நான் உனக்கு ஆசி வழங்குறேன், உனக்கு புள்ள தர போறேன், உனக்கு ரிஸ்க் தர போறேன், உனக்கு விசா வாங்கி தர போறேன், நீ நோயை தீர்க்க போறேன், உன்னை பணக்காரனாக்க போறேன், உன்னை நொண்டியாக்க போறேன், உன்னை முடமாக்க போறேன்னு பயம் காட்டவும் முடியாது, உன்னை அப்படி ஆக்க போறேன் இப்படி ஆக்க போறேன்னு ஆசையும் காட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வாசல்களையும் அடைச்சி இந்த ஆன்மீகத்தின் பெயரால எவரும் எவரையும் ஏமாற்றாத அளவுக்கு செஞ்சிருக்கிறான, அது ஒரு தனிச்சிறப்பு. ஜக்கரியா நபி அல்லாத வயசு, அவருக்கு பிள்ளைய கொடுக்கும் போது அவருக்கு நம்ப முடியல. அதாவது அவருக்கு புள்ள, நம்ம என்ன செய்கிறோம், சாவுல மீது பாசா புள்ள தருவார் நம்ம ஆளுக்கு நினைக்குது. அங்கே என்னடான்னு கேட்டா, ஜக்கரியா நபிக்கு புள்ள இல்ல, அவருக்கு நல்ல ஒரு புள்ள இருக்குங்கிறான். எனக்கா புள்ளையா, இந்த நர வயசுலையா, முடியெல்லாம் பழுத்து போய் இருக்கும் போதா, எலும்புலாம் பலவீனமா இருக்கும் போதா, கூணு விழுந்திருக்கும் போதா, என் பொண்டாட்டி மலடியா இருக்கும் போதா, எனக்கு இப்படி அண்ணாய கூனலி உலாமன்னு கேட்கிறார். எனக்கா அப்படியே கேட்கிறாரு. இஸ்தால ராசு சைபா, என் தலையெல்லாம் வந்துகிட்டு மின்னுதே, இந்த காலத்துல எனக்கு புள்ள, எனக்கு ஒரு நம்ப முடியல, அல்ல ஒரு அற்புதத்தை காட்டு, அப்பதான் நம்புவேன். அதாவது எனக்கு புள்ள இருக்குங்கிறத நீ சொல்ற, ஏத்துக்கிற முடியல, எனக்கு மனசுல திருப்தி வர மாட்டேங்குது அப்படின்ன. அப்படியா, அப்படின்னா 3 நாளைக்கு உன்னால பேச முடியாது போ, அதான் அடையாளம். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கல்லிமன் நாச சலாசத் ஐயாமின் சவியா, சரியா 3 நாளைக்கு வாய் பேச்சு வராது. அதுல இருந்து விளங்கிக்க உனக்கு புள்ள உண்டாயிடுச்சு, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, உனக்கு நம்ப முடியல. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு ஜக்கரியாங்கிற ஒரு பெரிய நபி, சிறந்த நபி, அவ்வளவு பெரிய யஹ்யாங்கிற நபிக்கு தகப்பனாரு, மௌனு நபி, அத்தாவு நபி, குடும்பமே நல்ல இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒரு நபி, அவ்வளவு சிறந்த நபியா இருந்துகிட்டு அவருக்கு புள்ள இல்ல,
யஹ்யாவை தள்ளாத வயசுல அல்லாஹ் கொடுக்குறான், பேரும் அல்லாஹ் வைக்கிறான். உனக்கு யஹ்யான்னு ஒரு பிள்ளைய தரப்போறோம், இந்த பேரை இதுக்கு முந்தைய நம்ம யாருக்கும் சூட்டல, பேரும் வச்சு பிள்ளையும் கொடுத்தான் அல்லாஹ். எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் 120 வயசு 90 வயசு ஒரு 200 வயசு இருக்கலாம் அந்த காலத்து வயசு பிரகாரம். கடைசியில் தள்ளாத வயசு, தள்ளாத வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இருந்து அவர் அல்லாட்ட தானே கேட்டு இருந்தாரு. தனக்குத்தானே பிள்ளையை உண்டாக்கிற முடியலையே, அல்லாஹ் கொடுக்கும்போது கூட அவருக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு, ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அவருக்கு. எனக்கு எப்படி பிள்ளை அப்படியே அவர் தடுமாறுறாரு, அவரு எனக்கு எப்படி அப்படின்னு கேட்போம்ல சொல்லுத, அந்த மாதிரி அவர் தடுமாறுறாரு. அந்த அளவுக்கு அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியுதுன்னா, எந்த பவரையும் பங்கு வச்சு கொடுக்கவே இல்லை. இஸ்லாத்துல மனிதனுக்கு கடவுள் தன்மை கிடையவே கிடையாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மனிதனுக்கு சில அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கலாம், எந்த கட்டத்திலையும் மனிதனுக்கு கடவுள் தன்மை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை என்பது தெளிவா தெரியுது. இதை ஒட்டி இன்னும் சில அம்சங்கள் இருக்குது. மனிதன் வேற கடவுள், அது தனியா பிரிஞ்சு தனியா தெளிவா தெரிஞ்சுக்கணும், நிறைய சான்றுகளோட தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாசலை இஸ்லாம் போட்ட காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சுரண்டல்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. இப்படி நம்பித்தான் வைங்க, ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து நான் வந்து பேய ஓட்டுறேன், நான் உனக்கு பூஜை செய்கிறேன், நான் வந்து புதையல் எடுத்துறேன், நான் வந்து உன்னை அங்கே கொண்டு போகிறேன், உன்னை இங்கே கொண்டு போயிடறேன்னு ஏமாற்ற முடியுமா? நீ என்னடா என்னைய கொண்டு போயிட்டு கேட்க மாட்டோம், நம்மளை ஏமாற்ற முடியுமா? பொண்ணை கூட்டிட்டு ஓட முடியுமா? ஓடி போடுறாங்களே, பூஜை செய்ய வரண்டு ஓடி போயிடறானுங்க. அப்ப இப்படி ஒரு ஆன்மீகத்தை பின்பற்ற காரணத்தினால ஏமாற்ற முடியல. அதாவது இதாங்க ஆன்மீகங்கிறது, நல்ல வழிக திருடாதே, போய் சொல்லாதே, புரியும். இவன் ஒரு மதம் தான் சொல்லணும், நபி தான் சொல்லணுமா? இதை எல்லாரும் சொல்லுவானே, ஏன் நாத்திகர்கள் சொல்லலையா போய் சொல்லாதேன்னு? நாத்திகர்கள் வந்து திருடாத, இதுதான் புரியுது, சொல்றது புரியுது வேணும். அட சொல்லக்கூடிய சித்தாந்தத்தில் போது ஏமாத்தாம காப்பாத்து. எந்த சித்தாந்தத்தை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த போறியோ அந்த சித்தாந்தம் மக்களை ஏமாற்றக்கூடாது, சுரண்டருக்கு வழி வைக்க கூடாது, மக்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல வழியில கொண்டு போயிட்டு இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து சுரண்டலை அடைச்ச வகையில தனிச்சிறப்பு பெற்றிருக்கு. ஒரு வகை இன்னும் நிறைய இருக்குது. சுரண்டலை எப்படியெல்லாம் அடைக்குதுங்கிறத இன்னும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.